அன்பான மாணவர்களே, இன்று நாம் 11ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த பாடமானது செரித்தல் மற்றும் உட்கிரகித்தல் என்ற தலைப்பிலே அந்த பாடத்திலே நாம் கார்போஹைட்ரேட்டுகள், புரதம் மற்றும் கொழுப்புகளினுடைய கலோரி மதிப்பை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முந்தைய வீடியோக்களில் நாம் அனுப்பியிருந்தது வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள். இப்பொழுது இந்த 3 உணவூட்டப் பொருட்களான கார்போஹைட்ரேட், புரதம் மற்றும் கொழுப்பு இவற்றின் கலோரி மதிப்பு பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். நமக்கு தேவையான ஆற்றலில் 50% கார்போஹைட்ரேட்டிலிருந்தும் 35% கொழுப்பிலிருந்தும் 15% புரதங்களிலிருந்தும் நாம் பெறுகின்றோம். நாளொன்றுக்கு 400 முதல் 500 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 60 to 70 கிராம் கொழுப்பும் மற்றும் 65 முதல் 75 கிராம் புரதமும் நமக்கு தேவைப்படுகின்றது. வயது, பால், உழைப்பின் அளவு, பிற காரணிகளான கர்ப்பம், பாலூட்டுதல் போன்றவற்றை பொறுத்து சரிவிகித உணவு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேறுபடுகிறது. இப்போ நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய அந்த உணவினுடைய பகுதி பொருள்கள் அல்லது ஊட்டப்பொருள்களில் கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு இவைகள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நாம் இவற்றிலிருந்து ஆற்றலை பெற வேண்டியிருக்குது. அதேமாதிரி ஒரு குறிப்பிட்ட கிராம் அளவானது நாம் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அப்படி எடுத்துக்கிட்டால் தான் அதை உணவை நம்ம சரிவிகித உணவுன்னு சொல்கிறோம். சரி, இவற்றில் சர்க்கரை மற்றும் ஸ்டார்ச் ஆகிய கார்போஹைட்ரேட்டுகள் ஆகியவைகள் கார்போஹைட்ரேட்டுகள் என்றும், சர்க்கரை மற்றும் ஸ்டார்ச் ஆகியவை கார்போஹைட்ரேட்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? சர்க்கரையும் ஸ்டார்ச் ஆகியவை கார்போஹைட்ரேட்டுகள். கார்போஹைட்ரேட் பொறுத்தவரை கலோரி மதிப்பானது 4.1 கிலோ கலோரி பெர் கிராம் என்ற நிலையிலும், இதன் உடற்சீலியல் எரிதிறன் மதிப்பானது 4 கிலோ கலோரி பெர் கிராம் என்றும் நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைப்படக்கூடியது. இதே போல லிப்பிடுகள் என்று அழைக்கப்படும் கொழுப்பு மற்றும் கொழுப்பிலிருந்து பெறப்படக்கூடிய பொருட்கள் இருக்கு பாருங்க. இது நம் உடலில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் மூலம், சேமித்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மூலமாக கருதப்படுகிறது. கொழுப்பை பொறுத்தவரை கலோரி மதிப்பானது 9.45 கிலோ கலோரி பெர் கிராம். ஒரு கிராமிற்கு 9.45 கிலோ கலோரிகள் நம்மளுக்கு கலோரி கிடைக்கிறது. இதன் உடற்சீலில் எரிதிறன் மதிப்பானது 9 கிலோ கலோரி பெர் கிராம் எனப்படும். அதனுடைய எரிதிறன் மதிப்பானது 9 கிலோ கலோரி பெர் கிராம். அதே போல் புரதங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, புரதங்களை பொறுத்தவரை இவை உடல் வளர்ச்சி மற்றும் செல்களின் பழுது நீக்கத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரு உணவு. அது உணவினுடைய பகுதிப்பொருள். இது ஓரளவு மட்டுமே புரதங்கள் உடலில் சேமிக்கப்படுகிறது. பெருமளவு புரதங்கள் நைட்ரஜன் கழிவுகளாக வெளியேற்றப்படுகிறது. நைட்ரஜன் கழிவு பொருள் யூரியா, யூரிக் அமிலம், அமோனியா இந்த மாதிரி பொருள்களாக வெளியேற்றப்படுவது. ஒவ்வொரு உயிருக்கும் இந்த கழிவுப் பொருள்கள் மாறும். புரதத்தின் கலோரி மதிப்பானது 5.65 கிலோ கலோரி பெர் கிராம் என்றும், உடற்சீலில் எரிதிறனுடைய மதிப்பு இருக்குது பாருங்கள், அது 4 கிலோ கலோரி பெர் கிராம். 4 கிலோ கலோரி பெர் கிராம் 4 கிலோ கலோரி பெர் கிராம் என்ற நிலையிலும் இருக்கின்றது. அப்போ 5.65க்கும் 4 கிலோ கலோரி அப்படி ரெண்டையும் ஒப்பிடும் பொழுது அதிக அளவுக்கு இங்கே என்ன செய்யுது, கழிவாக வெளியேற்றப்படுகிறது. கழிவு அதிகமாக வரும் இதில் புரதத்தில்.
இப்போ புரதத்தை பொறுத்தவரை 5.65 கலோரி மதிப்பு என்ன நமக்கு கிடைக்கிறது புரதத்திலிருந்து 1 கிராமில் இருந்த போதும் எரிதிறன் மதிப்பு வந்து 4 கிலோ கலோரி மட்டும்தான் வந்து நம்மளுக்கு அது வந்து கிடைக்குது, உடலுக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை வச்சு பார்க்க போகும்போது மொத்தம் 3 உணவூட்ட பொருட்களில் கார்போஹைட்ரேட், கொழுப்பு, அதே போல் இந்த புரதங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதிக அளவுக்கு சக்தி அளிக்கக்கூடியது வந்து கொழுப்புன்னு சொல்லக்கூடிய லிப்பிடுகள் தான். சரியா? அதேமாதிரி அதற்கு அடுத்து ரெண்டாவதாக இருக்கக்கூடியது வந்து எது அப்படின்னு கேட்டால் இந்த கார்போஹைட்ரேட். ஆனால் இதில் சிறந்த சக்தியை தரக்கூடியது என்னென்னு கேட்டால் கார்போஹைட்ரேட் தான். அது முழுவதுமாக எரிக்கப்படுது. மற்றதுலாம் ஓரளவு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து என்ன செய்து கழிவுகள் உருவாகுது. லிப்பிடுகளை பொறுத்தவரை இது வந்து உடலில் சேமித்து வைக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த சேமிப்பு உணவூட்ட பொருள், சக்தியை சேமிக்கக்கூடிய ஒரு இருப்பிடமாக லிப்பிடுகள் காணப்படுகிறது. இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியதில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் சொல்லக்கூடிய ICMR, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் சொல்லக்கூடிய ICMR மற்றும் உலக சுகாதார நிறுவனம் இவற்றினுடைய நிலைப்படி சராசரி இந்திய மனிதனுக்கு நாளொன்றுக்கு தேவைப்படும் புரதத்தினுடைய அளவு இருக்குது பாருங்கள். 1 கிலோகிராம் எடைக்கு 1 கிராம் தேவைப்படுகிறது. அப்போ ஒரு நாளைக்கு 1 கிலோகிராம் உடல் எடை உள்ளவர்களுக்கு 1 கிராம் கண்டிப்பாக புரதம் தேவைப்படுது. அப்போ 50 கிலோ இருந்தால் 50 கிராம் நம்மளுக்கு தேவைப்படும் உடல். சரியா? இது வந்து ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய புரதத்துடைய அளவு எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதே போல் இந்த உணவுப் பொருள்களில் கலப்படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. தெரிந்து கொள்ளுங்கள் அல்லது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. உணவு கலப்பட பொருட்களால் தலைவலி, படபடப்பு, ஒவ்வாமை, புற்றுநோய் போன்ற கொடிய விளைவுகள் ஏற்படுவதுடன் உணவின் தரமும் குறைகின்றது. என்னென்ன பொருள் எதில் கலக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எலுமிச்சை சாறுடன் சிட்ரிக் அமிலம் கலத்தல். எலுமிச்சை சாறுன்ற பேரில் சிட்ரிக் அமிலத்தை அதில் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மிளகுடன் பப்பாளி விதையை சேர்க்கறது, பாலுடன் மெலமைன் என்ற பொருளை சேர்க்கறது, பால் இந்த வெண்மையாக இருக்கிறதுக்கு அல்லது திக்காக இருக்கிறதுக்கு. இயற்கை வெனிலினுடன் செயற்கை வெலினினும் இயற்கையான வெலினினுடன் செயற்கை வெனிலின் சேர்க்கப்படுகிறது. மிளகாயுடன் சிவப்பு நிறச்சாயம், அதுமாதிரி மஞ்சள் தூளுடன் காரிய குரோமேட் மற்றும் காரிய டெட்ராக்சைடு கலக்கிறது. இது போன்ற பொருட்களை வந்து என்ன செய்து உணவுப் பொருட்களில் உணவு கலப்படத்திற்கு இது வந்து பொதுவான சில எடுத்துக்காட்டுகள்னு சொல்கிறோம். பப்பாளி விதையில் கலப்படம் செய்கிறாங்க, மஞ்சளில் கலப்படம் செய்கிறாங்க, மிளகாய்த்தூளில் கலப்படம் செய்கிறாங்க. அதுமாதிரி இயற்கையான வெனிலின் அதில் வந்து கலப்படம் செய்கிறாங்க. இதே மாதிரி எலுமிச்சை சாறில் கலப்படம் செய்கிறாங்க. சரியா? இதே மாதிரி கலப்படங்களில் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த உணவூட்ட பொருட்களிலுடைய கலோரி மதிப்பு பற்றி நம்ம சொல்ல போகும்போது மெயினாக கார்போஹைட்ரேட், அடுத்து லிப்பிட், அடுத்து புரதம், இந்த 3ஐ சொல்கிறோம். சரி, இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் உணவு ஊட்ட மற்றும் செரிமான குறைபாடுகள். இந்த உணவூட்ட மற்றும் செரிமான குறைபாடுகளில் பல நோய்களை பற்றி சொல்கிறாங்க. கோலிடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். அடுத்து வந்து புரத ஆற்றல் உணவூட்ட குறைபாடு அப்படின்னு தலைப்பில் 2 நோய் சொல்லியிருக்காங்க, மராஸ்மஸ் குவாசியாக்கர். அடுத்து அஜீரணம் அல்லது செரிக்காத தன்மை, மலச்சிக்கல். சரியா? மலச்சிக்கல். அடுத்து வாந்தி, கல்லீரல் அலர்ஜி, கல்லீரல் சிதைவு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதில் வந்து பித்தக்கற்கள், குடல்வால் அலர்ஜி, சந்து குடலிறக்கம் அல்லது உதரவிதான குடலிறக்கம். அடுத்து வயிற்றுப்போக்கு. அடுத்து வயிற்றுப்புண். அடுத்து உடல் பருமன். இது போன்ற
பல்வேறு அதாவது உணவூட்ட மற்றும் செரிமான குறைபாடுகள் சம்பந்தமான வியாதிகள் அல்லது நோய்களை பற்றி நாம் இங்கே நம்ம படிக்க போகிறோம். அதாவது பாக்டீரியா, வைரஸ் மற்றும் ஒட்டுண்ணி புழுக்களின் தொற்று குடல் பாதையை எளிதில் தாக்கும். பாக்டீரியா, வைரஸ் மற்றும் ஒட்டுண்ணி புழுக்களுடைய தொற்று எளிதாக குடல் பாதையை தாக்குது. இதனால் பெருங்குடலினுடைய உட்சுவர் பகுதியில் வீக்கம் ஏற்படும். பெருங்குடலினுடைய உட்சுவர் பகுதியில் வீக்கம் ஏற்படும். இதற்கு கோலிடிஸ் அல்லது பெருங்குடல் உட்சுவர் அலர்ஜி, பெருங்குடலுடைய உட்சுவர் அலர்ஜி ஏற்படுகிறது. அதைத்தான் கோலிடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னுட்டா, மலக்குடலில் இரத்த கசிவு, அடிவயிற்று இறுக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவை இதனுடைய அறிகுறியாக இருக்குது. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புரத ஆற்றல் உணவூட்ட குறைபாடு. அதாவது வளரும் குழந்தைகளினுடைய உடல் வளர்ச்சிக்கு அதிக அளவு புரதம் தேவைப்படுது. அதனால் நம்ம புரதச்சத்து உள்ள பொருட்களை அதிகமாக கொடுக்கணும், குறிப்பாக பாலுன்னு சொல்கிறோம். இளம் பருவத்தில் உணவில் புரதம் குறைந்தால் புரத ஆற்றல் குறைபாடுகளான மராஸ்மஸ் என்ற நோய் மற்றும் குவாசியாக்கர் போன்ற நோய்கள் ஏற்படுகிறது. இதனுடைய அறிகுறியில் உலர்ந்த தோல், பானை போன்ற வயிறு பெருசாக இருக்கும். கால்கள் மற்றும் முகத்தில் நீர் கோர்த்தல். இப்போ கால் மற்றும் முகத்தில் நீர் கோர்க்கும் போது கொஞ்சம் வீக்கமடைந்து காணப்படுவது போல் தோன்றும். அதுமாதிரி குன்றிய வளர்ச்சி, ரோமத்தினுடைய நிறமாற்றம், பலவீனம் மற்றும் எரிச்சல் போன்றவை இதனுடைய அறிகுறியாகும். இந்த மராஸ்மஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நோய் இருக்குல்ல, இது தீவிரமான புரத குறைபாடு. இந்நிலை உணவில் கார்போஹைட்ரேட் மற்றும் புரத பற்றாக்குறையினால், இந்த ரெண்டினுடைய பற்றாக்குறையினால் ஏற்படுகிறது. இந்த மாதிரி மராஸ்மஸ் என்ற நோயினால் பாதித்த குழந்தைகள் இருக்காங்க பாருங்க, இந்த அந்த குழந்தைகளுக்கு பெரும்பாலும் வயிற்றுப்போக்கு, உடல் மெலிதல், பலவீனம், தசைகளில் கொழுப்பின்மை இது போன்ற பிரச்சனையில் ஏற்படுவதன் மூலம் இப்போ தசைகளில் கொழுப்பின் இல்லாமையினால் என்ன செய்யணும், மடிப்புகளுடன் கூடிய தோல், இது என்ன சொல்லுவாங்கண்டா எலும்பின் மீது தோல் போர்த்திய நிலை. இது போன்ற பல அறிகுறிகளை யார் பெற்றிருப்பாங்க அப்படின்ட்டா, இந்த புரத குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்களை குழந்தைகளில் இந்த மராஸ்மஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. சரியா? இது போன்ற ஒரு சில நோய்கள் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் புரத குறைபாடு ஏற்படக்கூடிய மராஸ்மஸ் மற்றும் குவாசியாக்கர்ன்ற 2 நோய் பார்த்தோம். அடுத்து செரியாமை, அஜீரண கோளாறுன்னு சொல்கிறோம்னா இன்டைஜேஷன், அதை பற்றி சொல்லியிருக்கோம். சரிவர உணவு செரிக்காததால் இந்த குறைபாடு தோன்றுகிறது. எப்போதுமே வயிறு உணவு நிறைந்து பசி இல்லாத நிலை இருக்கும். எப்போதுமே வயிறு நிறைந்த உணர்வை தரும், அதனால் பசியே இருக்காது. போதுமான அளவுக்கு செரிமான நொதிகளும் சுரக்காது. படபடப்பு, உணவு நெஞ்சாதல், அதிகம் உண்ணுதல் மற்றும் காரமிக்க உணவு ஆகியவற்றால் இந்த நிலை ஏற்படுகிறது. அப்போ அறிகுறி இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். சரியா? எப்படின்னா வயிறு எப்போவுமே நிறைந்த ஒரு உணர்வை தரும், போதுமான அளவுக்கு செரிமான நொதிகள் சுரக்காமை, படபடப்பு, உணவு நெஞ்சாதல், இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் அதிகம் உண்றதுனாலேயோ மற்றும் காரமிக்க உணவு ஆகியவற்றை எடுத்துக்கிறதுனாலேயோ இது ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த நோய் மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது மலச்சிக்கல் தான் கான்ஸ்டிபேஷன் சொல்கிறோம். குறைவான உடல் உழைப்பு மற்றும் நார்ச்சத்து குறைந்த உணவை நம்ம எடுத்துக்கிறதுனால, சரியா, இந்த மாதிரி பிரச்சனை வருது. அப்போ அதாவது நார்ச்சத்து குறைந்த உணவு ஆகியவற்றால் குடல் இயக்கத்தில் குறைபாடு ஏற்பட்டு மலக்குடலில் அதிக நேரம் மலம் தங்கி விடுகிறது. இதனால தான் மலச்சிக்கலே ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ மலச்சிக்கலை பொறுத்தவரை குறைவான உடல் உழைப்பு, நார்ச்சத்து குறைந்த உணவு ஆகியவற்றால் குடலியக்கத்தில் குறை ஏற்பட்டு
மலக்குடலில் அதிக நேரம் மலம் தங்கி விடுவதனால் மலச்சிக்கல் ஏற்படுகிறது. அடுத்த நோய் வாந்தி, வாமிட்டிங் சொல்கிறோம். இது எதிரால இயக்க நிகழ்வு. நம்ம சாப்பிட்ட உணவு இறப்பைக்கு போயிட்டு அங்கே உணவு என்ன செய்து கெட்டு போய் மீண்டும் என்ன செய்து, அதாவது இறப்பையிலிருந்து உணவுக்குள்ளின் வழியாக வெளியே வருவது. கேடு விளைவிக்கும் பொருட்கள் மற்றும் கெட்டுப்போன உணவு ஆகியவை வயிற்றிலிருந்து வாய் வெளியே வெளியேறுவது தான் வாந்தின்னு சொல்கிறோம். இந்த வாந்தியை கட்டுப்படுத்தக்கூடிய மூளையின் பகுதி முகுளம். சரியா? குமட்டிலின் தொடர்ச்சியாகவே வாந்தி வெளியேற்றம் நடைபெறுகிறது. அடுத்த நோய் மஞ்சள் காமாலைன்னு சொல்லக்கூடிய கல்லீரல் அலர்ஜி, அதைத்தான் ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறோம். இந்நிலை கல்லீரல் பாதிப்பால் தோன்றுகிறது. இதனால் இரத்தத்தில் அந்த சிதைந்த ஹீமோகுளோபினிலிருந்து வரும் பித்த நிறமிகள் இருக்குல்ல, அந்த பித்த நிறமிகளை இரத்தத்திலிருந்து பிரிப்பது பாதிக்கப்படுகிறது. இரத்தத்திலிருந்து, அதாவது சிதைந்த ஹீமோகுளோபினை இரத்தத்திலிருந்து வரும் அந்த பித்த நிறமிகள், அப்பண்டா சிதைந்த ஹீமோகுளோபின்ல இருந்தால் பித்த நிறமிகள் உருவாக்கப்படுகிறது. இந்த பித்த நிறமிகள் இரத்தத்திலிருந்து பிரிப்பது பாதிக்கப்படுது. அப்போ இரத்தத்தில் அந்த பித்த நிறமிகள் கலந்துரும். பித்த நீரில் காணப்படக்கூடிய 2 நிறமிக்கு பேர் பிலிரூபின், பிலிவெருடின். இது பச்சை மஞ்சள் கலந்த நிறத்தில் இருக்கக்கூடியது. இது இரத்தத்தில் கலந்துறதுனால என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, நமக்கு அந்த நிறமியினுடைய நிறமானது உடலில் பல பகுதிகளில் படிய ஆரம்பிக்குது. எங்கெங்க அப்படின்னா, அந்த நிறமிகள் கண், தோல் ஆகிய பகுதியில் படிந்து மஞ்சள் நிறத்தை தோற்றுவிக்கிறது. அதனால தான் மஞ்சக்காமாலை ஏற்பட்டவங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த மென்மையான பகுதி மஞ்சள் நிறமாக இருக்கும். தோலில் உள்ளங்கை, உள்ளங்கால் இந்த மாதிரி பகுதியெல்லாம் மஞ்சள் நிறத்தை பெற்றிருக்கும். இது அதாவது சில சமயங்களில் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸின் தொற்றால் கூட கல்லீரல் அலர்ஜி ஏற்படலாம். அப்போ கல்லீரல் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய மஞ்சக்காமாலைக்கு மெயின் ரீசனே பெரும்பாலும் தொற்றுதல் தான். எது? இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ்னால் வரக்கூடியது. அடுத்து கல்லீரல் சிதைவு நோய். கல்லீரல் சிதைவு நோயின்னு சொல்கிறோம். லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நீண்டகால கல்லீரல் நோய். கல்லீரல் செல்களை பாதித்து, ரைட்டா, அதாவது இந்த நோயை பொறுத்தவரை, அந்த கல்லீரல் நோயை பொறுத்தவரை கல்லீரல் செல்களை பாதித்து சிதைத்து விடுவதால் கல்லீரல் சிதைவு நோய் தோன்றுகிறது. நீண்டகால கல்லீரல் நோய்களில் கல்லீரல் செல்கள் பாதித்து சிதைத்து விடுவதால் இந்த கல்லீரல் சிதைவு நோய் ஏற்படுகிறது. இதனால் என்ன பிரச்சனை ஏற்படுதுண்டா, வயிறு, இரத்த குழாய்கள் மற்றும் பித்த நாளங்களில் நாரிலை கட்டிகள் தோன்றுகின்றன. எங்கே ஏற்படுது பாருங்க, வயிற்றறை, இரத்த குழல்கள் மற்றும் பித்த நாளங்களில் நாரிலை கட்டிகள் தோன்றுகின்றன. இதற்கு கைவிடப்பட்ட கல்லீரல் அல்லது தழும்புடைய கல்லீரல் என்று அழைக்கிறோம். அப்போ இந்த கல்லீரல் சிதைவில் கல்லீரலில் உள்ள அந்த ஹெப்பாட்டிக் செல்கள் சொல்லக்கூடிய அந்த செல்கள் சிதைவடைகிறது. இது சிதைவடைகிறதுனால வயிற்றறையில் காணப்படக்கூடிய இரத்த குழல்கள் மற்றும் பித்த நாளங்களில் நாரிலை கட்டிகள் தோன்றுது. இதைத்தான் கைவிடப்பட்ட கல்லீரல் அல்லது தழும்புடைய கல்லீரல் சொல்கிறோம். இந்நிலை நோய் தொற்றுனாலையும் நஞ்சு உண்ணுவதாலும் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் குடிப்பழக்கத்தாலும் தோன்றுகிறது. குடிப்பழக்கத்தாலும் ஏற்படும். இந்த நோய் தொற்று அப்படின்னா மஞ்சள் காமாலை இது போன்ற அது காரணமாக வைரஸ்கள் தொற்றுதனாலேயும் இந்த லிவர் சிரோசின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் சிதைவு அல்லது ஈரல் இறுக்கி நோயின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் ஏற்படலாம். அடுத்து பித்த கற்கள், கால் ஸ்டோன் சொல்கிறோம். அதாவது பித்த நீரினுடைய இயல்பு என்ன அப்படின்னுட்டா, அதில் பித்த நிறமி, பித்த உப்புக்கள், கொலஸ்ட்ரால், நீர், இந்த மாதிரி ஒரு சில அதாவது மீன் பகுளிகள் இதுகெல்லாம் அதில் இருக்கும். இந்த பித்த நீரினுடைய இயல்பில் கொலஸ்ட்ராலுடைய அளவு அதிகரிக்க போகும்போது அதனுடைய இயல்பு மாறும்.
அந்த இயல்பில் ஏற்படும் மாற்றத்தால் பித்த நீர் பையில் கற்கள் தோன்றுகிறது. இப்போ பித்த கற்கள்ங்கிறது பித்த நீர் பையில் ஏற்படுறது அல்லது அந்த பாதையை அடைச்சிடும். இப்போ இந்த பித்த கற்கள் வந்து பெரும்பாலும் எதனால் ஆனதுன்னா கொலஸ்ட்ரால் படியங்களால் தான் உருவாகியிருக்கும். இந்த கற்கள் வந்து சிஸ்டிக் நாளம் சொல்லக்கூடிய பித்த நாளம், கல்லீரல் நாளம் மற்றும் கல்லீரல் கணைய நாளம் ஆகியவற்றில் பிளாக்கு தடையை ஏற்படுத்துகிறதுனால அங்கே அந்த பித்த நீர் வெளியேற முடியாமல் ரைட்டா, அல்லது கணைய நீர் வெளியேற முடியாமல் வலி, மஞ்சள் காமாலை, கல்லீரல் அலர்ஜி மற்றும் கணைய அலர்ஜி ஆகியும் தோன்றுது. பித்தக்கற்கள் பித்தப்பையிலான சார் ஏற்படணும். ஏன் கணைய அலர்ஜி ஏற்படுது? கணைய அலர்ஜி அப்படின்ட்டா இந்த பித்த நாளம் இருக்குல்ல, இது கல்லீரல் நாளமாக மாறி கல்லீரல் நாளம் வந்து அதாவது கணைய நாளத்தோட இணைஞ்சு முன் சிறுகுடலில் பொது நாளமாக வந்து முடியும். கல்லீரல் கணைய அந்த பொது நாளமாக வந்து முடியும். அப்போ அந்த இடத்துல அடைப்பு ஏற்பட்டுருச்சுன்னா கல்லீரல் கணையத்திலிருந்து வரக்கூடிய சுரப்பு வராது, கல்லீரலிருந்து வரக்கூடிய சுரப்பு வராது. அதனால தான் கல்லீரல்லையும் அலர்ஜி ஏற்படுது, கணையத்துலேயும் அலர்ஜி ஏற்படுதுன்னு சொல்கிறோம். அடுத்து குடல்வால் அலர்ஜி, அப்பண்டிசிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய குடல்வால் அலர்ஜி. அப்பண்டிசிட்டின்னு சொல்லக்கூடிய குடல்வால் அலர்ஜி இருக்குது பாருங்கள், குடல்வாலில் ஏற்படக்கூடிய வீக்கம். இதனால் என்ன செய்யும்? கடுமையான அடிவயிற்று வலியை உண்டாக்குகிறது. இதனால் குடல்வால் அறுவை சிகிச்சை மூலம் நீக்கி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அப்போ குடல்வாலில் ஏற்படக்கூடிய வீக்கத்துக்கு ஒரு காரணம், பல காரணங்கள் சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னுட்டா, நம்ம மலக்குடலில் அதிகமாக வந்து மலத்தை சேமித்து வச்சுக்கிறதுனாலையும், அதாவது நார்ச்சத்து உள்ள பொருட்களை குறைவாக எடுத்துக்கிறதுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். சரியா? அப்போ அந்த பெருங்குடல் வந்து சிறுகுடலோடு இணையக்கூடிய இடத்துல சீக்கம்ன்ற ஒரு பிதுக்கம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான் இந்த குடல்வால் இருக்குது. இந்த குடல்வால் தொற்றுதலுக்குள்ளாகி வீங்கிரும். அதனால தான் வலி இருக்குது, கடுமையான அடிவயிற்று வலி. அந்த அடிவயிற்று வலி எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா வலதுபுறமாக இருக்கும். அடிவயிற்று வலி வலதுபுறமாக இருக்கும். இதனால் குடல்வாலை நம்ம அறுவை சிகிச்சை மூலம் நீக்கி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சிகிச்சை வந்து அளிப்பதற்கு தாமதமானால் அந்த குடல் வாழ்வு அதாவது தொற்றுதலுக்கு உள்ளாகி என்ன செய்யும்? வெடித்து அடிவயிற்றில் தொற்று அப்படியே வந்து பரவிடும். இதற்குத்தான் நம்ம பெரிட்டோனிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் உதரப்பை உறை அலர்ஜி. உதரப்பை உறை அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்த நோய் பாருங்கள், சந்து குடல் இறக்கம் அல்லது உதரவிதான குடல் இறக்கம்னு சொல்கிறோம். இது அமைப்பில் ஏற்படும் மாற்றத்தால் தோன்றுவது. எதனுடைய அமைப்பில் ஏற்படுறது மாற்றம்னா இறப்பையினுடைய அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம். அதாவது எப்படின்னா, இதில் இறப்பையினுடைய மேற்பகுதி சிறிதளவு உதரவிதானத்திற்கு மேல் துருத்தி நிற்கும். இந்த படத்தில் பார்த்தா தெரியும். சந்து குடல் இறக்கத்தில் இறப்பையினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி பாருங்கள், உதரவிதானம்ங்கிறது அந்த மேலே, அதாவது 2 பிதுக்கம் இருக்குது, அதுக்கு இடையில குறுக்க வருது பாருங்கள், அதுதான் உதரவிதானம். அப்போ இறப்பையினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி உதரவிதானத்துக்கு மேலே வந்து ஒரு பிதுக்கத்தை ஏற்படுத்தும். அது வந்து குடல் இறக்கம்னு சொல்லக்கூடியது. இறப்பையில் ஆனால் மேலே உள்ள பகுதி வந்து உணவு குழல் தான். அந்த உணவு குழலினுடைய கீழ்ப்பகுதி இறப்பையோட இணைக்கிற இடத்துல ஒரு சின்ன பிதுக்கத்தை ஏற்படுத்துது. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. உதரவிதானத்துக்கு மேலே என்ன செய்யுது? இந்த இறப்பையினுடைய மேற்பகுதி துருத்தி நிற்கிறது. இதற்கான காரணம் சரிவர தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அதுக்கு என்ன காரணம் சரிவர தெரியல. மேலும் இருமல், வாந்தி, மலம் வெளியேற்றத்தின் போது கொடுக்கப்படும் அதிக அழுத்தம், அதிக பாரம் தூக்குதல் போன்ற காரணங்களால் வயிற்றுப்பகுதி தசைகள் தொடர்ந்து அழுத்தம் அடைவதால் சிலருக்கு காயம் அல்லது பிற பாதிப்புகளால் இத்தசை திசுக்கள் வலுவிழக்கின்றன. இதனால் உதரவிதான குடல் இறக்கம் தோன்றுகிறது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு குடல் இறக்கம் மாதிரி தான். இது ஒரு குடல் இறக்கம் மாதிரி தான். அப்போ சந்து குடல் இறக்கம் அப்படிங்க போகும்போது இந்த இறப்பையினுடைய மேல் பகுதி பிதுங்கிக்கிறது தான் மெயின். இது வந்து ரொம்ப இரும போகும்போது, வாந்தி
மல வெளியேற்றத்தின் போது கொடுக்கக்கூடிய அதிகமான அழுத்தம், பாரம் தூக்குதல் போன்ற காரணங்களால் வயிற்றுப்பகுதியினுடைய தசைகள் தொடர்ந்து அழுத்தம் அடைவதினால் சிலருக்கு காயம் அல்லது பிற பாதிப்புகளாலும் தசை திசுக்கள் வலுவிழக்கின்றன. இதனால் உதரவிதான குடலிறக்கம் தோன்றுகிறது. உதரவிதான குடலிறக்கம் உள்ளவர்களுக்கு பொதுவாக நெஞ்செரிச்சல் தோன்றும். இந்நிலையில் இரைப்பையில் உள்ள பொருட்கள் உணவுக்குழல் அல்லது வாய்க்குழிக்குள் மீண்டும் வருகிறது. இரைப்பையில் உள்ள அமிலத்தன்மை உள்ள உணவுக்குழல் வழியாக மறுபடியும் எங்கே மேலே வாய்க்கு வருது, வாய்க்குள் மீண்டும் வருகிறது. இரைப்பையினுடைய அமிலம் உண்டாக்கும் அந்த புளிப்பு அல்லது அரிப்புத்தன்மைகள் இருக்குல்ல, அந்த அரிப்புத்தன்மையினால் நெஞ்செரிச்சல் ஏற்படுகிறது. சரி, அடுத்து நாம் பார்க்கக்கூடியது வயிற்றுப்போக்கு. இது உலகம் முழுவதும் காணப்படக்கூடிய ஒரு வயிறு குடல் சார்ந்த ஒரு கோளாறு. சில சமயங்களில் உணவு மற்றும் நீரின் வழியாக அதாவது அசுத்தமான உணவு மற்றும் நீர் வழியாக பரவக்கூடிய ஒரு சில பாக்டீரியாக்கள் அல்லது வைரஸ் தொற்றால் இது ஏற்படக்கூடியது வயிற்றுப்போக்குன்னு சொல்லக்கூடிய டயரியா. தொற்றுயிரிகள் பெருங்குடலினுடைய உட்சுவரை தொற்றுயிரிகள், அதாவது இப்போ பாக்டீரியாவை ஏற்படுத்தக்கூடியதில்லை. இப்போ காலராங்கிறது ஒரு நோய் தான், அதுக்கு ஒரு காரணம் எது அப்படின்னு கேட்டால் விப்ரியோ காலரேன்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. அதே மாதிரி வயிற்றுப்போக்கில் டயரியாவில் நிறைய ஒரு சொல் உயிரினால் வருது, பாக்டீரியாக்கனால் வரக்கூடிய அமீபிக் டிசென்ட்ரி, பாக்டீரியல் டிசென்ட்ரின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி இதை உள்ள நுழையக்கூடிய அந்த தொற்றுயிர்கள் பெருங்குடலினுடைய உட்சுவற்றை சேதப்படுத்துறதுனால பெருங்குடலால் அந்த நீர்ம பொருள்களை உறிஞ்ச முடியாது, உட்கிரிக்க இயலாது. அதனால் நம்ம மலத்தின் வழியாக அதிகமாக நீர் வெளியேறும். இயல்புக்கு மாறாக அடிக்கடி நடைபெறும் குடல் இயக்கத்தினால் அதிக முறை திரவத்தன்மையுடன் கூடிய மலம் வெளியேறுவது, இதைத்தான் நம்ம வயிற்றுப்போக்குன்னு சொல்கிறோம். வயிற்றுப்போக்குங்கிறத மலத்தோடு அதிகமாக நீரும் சேர்ந்து வெளியேறும். ஏன் நீர் வெளியேறுது? பெருங்குடலில் அல்லது மலக்குடலில் இந்த மாதிரி பகுதியில் நீர் என்ன செய்யுது? மீண்டும் உறிஞ்சப்படணும். அந்த பெருங்குடலில் நீர் உறிஞ்சப்படாததுக்கு காரணம் என்ன அப்படின்னுட்டா, இந்த தொற்றுயிரியல் இருக்குல்ல, இது அந்த நீரை அந்த சுவற்றின் வழியாக உறிஞ்ச விடாமல் அந்த சுவற்றில் உள்ள அந்த கோழைப்படலத்தை கம்ப்ளீட்டாக சேதப்படுத்திடுது. சரியா? சரி, இதற்கு சிகிச்சை அளிக்கவில்லை என்றால், இந்த டயரியாவுக்கு சிகிச்சை அளிக்கலைன்னு வச்சுக்கிறோங்க, நிறைய வாட்டர் லாஸ் ஆகி நீர் இழப்பு ஏற்படும். இதற்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரீஹைட்ரேஷன், ஓரல் ரீஹைட்ரேஷன் தெராப்பின்னு சொல்லுவோம். ஓஆர்எஸ் சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஓஆர்எஸ் அப்படின்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அப்போ இந்த சிகிச்சை வாய்வழி நீரேற்று சிகிச்சை. வாய் வழியாக நீர், உப்பு, சர்க்கரை கலந்த கரைசலை நம்ம கொடுக்கறது, அதான் ஓரல் ரீஹைட்ரேஷன் தெராப்பின்னு சொல்லுவோம். இதுதான் அதுக்கு சரியான ஒரு சிகிச்சை முறை. சரியா? அதிக அளவு நீர்மங்களை சிறுக சிறுக எடுத்துக்கொள்ளுதல் மூலம் உடலில் மறுநீரேற்றம் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சாங்கன்னா உடலில் நீர் இழப்பு தடுக்கப்படுது. அடுத்து வயிற்றுப்புண். சரியா? வயிற்றுப்புண்ணிலிருந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.